தோழர்களே, யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பல்கலைக்கழக மானிய குழு அண்மையில் ஒரு வழிகாட்டுதலை தந்திருக்கிறது. அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் அவற்றின் கீழ் இயங்கக்கூடிய உயர் கல்வி நிறுவனங்களுக்கும் பல்கலைக்கழக மானிய குழு அனுப்பியுள்ள வழிகாட்டுதல் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு, சமூக நீதி சமூகங்கள் இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. என்ன வழிகாட்டுதலை தந்திருக்கிறது என்றால், ஆண்டுதோறும் எஸ்சி, எஸ்டி, ஓபிசி பிரிவினருக்கு இருக்கும் வேலைவாய்ப்பில் இருக்கும் இடஒதுக்கீட்டை நிரப்புகிற போது நிரப்பப்படாமல் காலியாக உள்ள இடங்களை அப்படியே காலியாக வைத்திருக்க கூடாது. அடுத்த ஆண்டு கணக்கிலே அதை கொண்டு போய் சேர்க்கக்கூடாது. அதுதான் ஆங்கிலத்திலே கேரி ஃபார்வர்ட் என்று சொல்லுகிறார்கள். இந்த ஆண்டு 100 பேர் பேராசிரியர்களாக நியமனம் செய்ய வேண்டும் என்று இருந்தால் அதில் 70 பேர் தனியமர்த்தம் செய்யப்பட்டு விட்டார்கள். 30 இடம் காலியாக இருக்கிறது. அப்படி 30 பேர் நிரப்பப்படாமல் காலியாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த பேராசிரியர் பணியிடங்கள் அதனை அடுத்த கல்வியாண்டுக்கு எடுத்து செல்லக்கூடாது. அதற்கு அடுத்த இந்த கல்வியாண்டில் இருக்கிற காலி இடங்கள் அல்லது நிரப்பப்பட வேண்டிய இடங்கள், போன ஆண்டு எஞ்சி இருக்கிற இடங்கள், இதை இரண்டையும் சேர்த்தால் 130 ஆகிவிடும். இரண்டாவது வருஷத்தில் 100, முதல் வருஷத்தில் மிச்சம் இருப்பது 30. ஆக இரண்டாவது ஆண்டிலே 130 இடங்கள் காலியாக இருக்கிறது என்று அறிவிப்பு செய்து விண்ணப்பிக்கிறவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அழைப்பு விடுத்து அதன் அடிப்படையில் அந்த காலி இடங்களை நிரப்ப வேண்டும் என்பது கடந்த காலங்களில் இருந்து வந்த நடைமுறை. இதனை பேக்லாக் வேகன்சிஸ் என்றும் சொல்லுவார்கள். இந்த 30 இடம் நிரப்பப்படாத காலி இடங்கள். ஒவ்வொரு வருஷமும் அப்படி காலி இடங்கள் இருக்கும். சில பேர் அது பற்றிய தகவலே தெரியாமல் விண்ணப்பிக்காமல் கூட இருப்பார்கள். அப்படியே தகவல் தெரிந்தாலும் அந்த கெடு முடிந்திருக்கும், விண்ணப்பிக்க வேண்டிய கெடு முடிந்திருக்கும். ஆகவே 100 இடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொரு ஆண்டும் 100 இடங்களை முழுமையாக நிரப்ப முடியாது. அதில் எச்சம் இருக்கும். அது தலித்துகளுக்கான இடம்தான். ஆகவே அது வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது என்பதுதான் சமூக நீதி. அது பழங்குடியினருக்கான இடம்தான். அந்த இடத்தை பொது பிரிவினருக்கு தரக்கூடாது என்பதுதான் சமூக நீதியின் இன்னொரு அம்சம். அது ஓபிசிக்கான இடஒதுக்கீடு. அதில் இந்த ஆண்டு வரவேண்டியவர்கள் வந்து சேரவில்லை, ஆனால் இடம் காலியாக இருக்கிறது. அது எப்போதாக இருந்தாலும் அந்த பிரிவினருக்கே வழங்க வேண்டும். எனவே அதை கேரி ஃபார்வர்ட் என்கிற முறையிலே அடுத்தடுத்த ஆண்டுகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதுதான் சமூக நீதி. அப்படிப்பட்ட அந்த நடைமுறையை தொடர்ந்து பின்பற்ற தேவையில்லை. அந்தந்த வருடத்தில் எவ்வளவு இடங்கள் நிரப்பப்படுகின்றனவோ நிரப்பிவிட்டு எஞ்சிய இடங்கள் எவ்வளவோ
அதை அந்த ஆண்டு பொது பிரிவினர் என்றால் அன்ரிசர்வ்டு கேட்டகரி. இங்க ரிசர்வ்டு கேட்டகரிஸ் யார்? ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ், ஓபிசி. இந்த மைனாரிட்டிஸ் எல்லாம் ஓபிசிக்குள்ள வந்துடுறாங்க. முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் இடஒதுக்கீட்டு பெறக்கூடிய மாநிலங்களில் அவர்கள் ஓபிசி கீழே வந்து விடுகிறார்கள். ஓபிசி என்றால் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். இது குறித்து நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் என்றால் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸும் பேக்வர்ட் கிளாஸ் தான். ஒரிஜினலி பேக்வர்ட் கிளாஸஸ். எஸ்சி என்பவர்களும் பிசி தான் அக்கார்டிங் டு த கான்ஸ்டிடியூஷன். எஸ்டி என்பவர்களும் பிசி தான். சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் எஸ்இபிசி. இதுதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்வது. சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக பின்தங்கி இருப்பவர்கள், முன்னேற முடியாமல் தேக்கமுற்று இருப்பவர்கள், இவர்களை மேம்படுத்துவதற்காக கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் குறிப்பிட்ட சதவீத அளவில் இடங்களை ஒதுக்க வேண்டும். அதுதான் சோசியல் ஜஸ்டிஸ், சமூக நீதி. அதை நடைமுறைப்படுத்துகிற போது ஷெட்யூல் டிரைப்ஸ் நிறைய பேர் படிக்கவில்லை. 1% தமிழ்நாட்டிலே வழங்கப்படுகிறது. 100 பேர் பணியால் எடுக்கப்படுகிறது என்றால் ஒரு ஆள் எஸ்டி. 1000 பேர் என்றால் 10 பேர் ஷெட்யூல் டிரைப்ஸ். ஆனால் 10 பேர் பேராசிரியர் பணிக்கு தகுதி உடையவர்களாக இருக்க மாட்டார்கள். பேராசிரியர் பணிக்கு சில வரையறை வைத்திருப்பார்கள். அவர்கள் பிஜி படித்து பின்னர் எம்ஃபில் படித்திருக்க வேண்டும். அவர்கள் இதற்கென்று இருக்கிற எலிஜிபிலிட்டி டெஸ்ட், நெட், செட், ஸ்லெட் என்றெல்லாம் சில தேர்வுகள் இருக்கின்றன. என்இடி, நெட், நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதை போல அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பாஸ் பண்ணிருக்கணும். பிஹெச்டி முடிச்சிருக்கணும். இப்படி சில கிரைட்டீரியா இருக்கும், வரையறைகள். அந்த வரையறைக்கு உட்படாத முதுநிலை அல்லது முதுகலை படித்தவர்கள் பிஜி படித்திருந்தாலும் புரொஃபசர் வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் என்ட்ரி லெவல், அப்புறம் தான் ப்ரொஃபசர் ஆக முடியும். முன்னெல்லாம் லெக்சரர் என்று அழைத்தார்கள் யூனிவர்சிட்டியில, விரிவுரையாளர்கள். போய் கொஞ்ச நாள் வேலை செய்த பிறகுதான் அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆக முடியும். அப்புறம் கொஞ்ச நாள், சில ஆண்டுகள் வேலை செய்த பிறகுதான் அவங்க அசோசியேட் ப்ரொஃபசர் ஆக முடியும். மீண்டும் சில ஆண்டுகள் கழித்து தான் ப்ரொஃபசரே ஆக முடியும். இது யூனிவர்சிட்டியிலே உள்ள விதிமுறைகள். இப்ப ஷெட்யூல் டிரைப்ஸ் 1% இடஒதுக்கீடு தரணும். எந்த தளமாக இருந்தாலும் வேலை வாய்ப்பு உருவானால் அந்த துறைகளில், அந்த வேலை வாய்ப்பில் 1% ஷெட்யூல் டிரைப்ஸ் தர வேண்டும் என்பது சட்டமாக இருக்கிறது. ஆனால் அந்த இடத்தில் தகுதி படைத்தவர்கள், அந்த கல்விக்கான தகுதியை உடையவர்கள் வராமல் போவார்கள், இல்லாமல் போவார்கள். அது காலியாக இருக்கும். அப்படி காலியாக இருக்கிற போது தகுதியுடையவர்கள் இப்போது வந்து கொண்டே இருக்கிற நிலையில் அடுத்த ஆண்டு வரலாம். அதனால் இந்த ஆண்டு அதை பொது பிரிவுக்கு மாற்றக்கூடாது. அதை கேரி ஃபார்வர்ட் செய்ய வேண்டும். அதற்கு அடுத்த ஆண்டிலே ஒரு 10 இடங்கள் காலியாக நிரப்பப்படாத இடம் உருவாகலாம். இந்த எஞ்சிய இடங்களையும் அதோடு சேர்த்து வைத்து கால்ஃபார் பண்ண வேண்டும். கால்ஃபார் செய்தல் என்றால் விண்ணப்பம் செய்யலாம் என்று அழைப்பு விடுப்பது. இப்படி இந்தியா முழுவதும் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும், அந்த பல்கலைக்கழகங்களின் கீழ் பணியாற்றக்கூடிய கல்லூரிகளிலும் அவ்வப்போது
ஆசிரியர் பணிகளுக்கும் ஆசிரியர் அல்லாத பணிகளுக்கும் வேலை வாய்ப்புக்கு அழைப்பு விடுக்கப்படும். டீச்சிங், நான் டீச்சிங். பல்கலைக்கழகத்திலே கிளரிக்கல் கேடர் இருக்கு, சூப்பரண்டென்ட் கேடர் இருக்கு, ரெக்கார்ட் கிளர்க் வேலை இருக்கிறது, ரிஜிஸ்ட்ரார் வேலை இருக்கிறது, அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் தொடர்பான பல வேலைகள் உள்ளன. அவங்கெல்லாம் ப்ரொஃபசர்ஸ் அல்ல, டீச்சிங் கிடையாது. டீச்சிங், நான் டீச்சிங், கார்டனர், வாட்ச்மேன், ஸ்வீப்பர், ஆபீஸ் அசிஸ்டன்ட், லைப்ரரியன், இப்படி பல வேலைகள் உள்ளன. இந்த வேலைகள் அனைத்திலும் இடஒதுக்கீடு உண்டு. ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ், ஓபிசி, இந்தியா முழுவதும் இவர்களுக்கு பெயர்தான் ரிசர்வ்டு கேட்டகரிஸ். இதைத்தான் நாம் தமிழிலே விடுதலை சிறுத்தைகள் புதிய பெயரிட்டு அழைக்கிறோம். சமூக நீதிக்கான சமூகங்கள், சமூக நீதி சமூகங்கள், இடஒதுக்கீட்டு சமூகங்கள் என்று சொல்லாமல் சமூக நீதி சமூகங்கள் என்று நாம் அழைக்கிறோம். மற்றவர்கள் யார்? பொது பிரிவு, அன்ரிசர்வ்டு கேட்டகரி. அந்த இடஒதுக்கீட்டு பிரிவுக்கு உட்படாத பிற சமூகங்கள் ஒரே ஒரு சமூகம்தான், ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ். முன்னேறிய சமூக பிரிவினர். முன்னேறிய சமூக பிரிவினர் பல்வேறு பெயர்களில் இந்தியா முழுவதும் வசிக்கிறார்கள். அதில் பிரதானமாக முதன்மையாக பிராமணர்கள் என்கிற பார்ப்பனர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு பெயர்களில் முன்னேறிய வகுப்பினர் உண்டு. தமிழ்நாட்டில் பிள்ளைமார் சமூகத்தில் ஒரு பிரிவு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, சில பிரிவுகள் ஓபிசியில் வருகிறது. அதேபோல முதலியார் சமூகத்திலும் ஒரு பிரிவு ஃபார்வர்ட் கம்யூனிட்டியில் வருகிறது. பல பிரிவுகள் ஓபிசியில் வருகிறது. இப்படி இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலத்திலும் வெவ்வேறு பெயர்களில் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ் உண்டு. அவர்களுக்கென்று இடஒதுக்கீடு, சட்டப்பூர்வமான இடஒதுக்கீடு இல்லை. அப்படி கொடுக்க வேண்டும், அவர்களுக்கும் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று ஃபார்வர்ட் கம்யூனிட்டி சமூக பிரிவினர், குறிப்பாக பிராமண சமூகத்தை சார்ந்தவர்கள், குறிப்பாக RSS, விஸ்வ இந்து பரிஷத் போன்ற அமைப்புகளை சார்ந்தவர்கள் தொடர்ந்து பேசி வந்ததன் விளைவாக அவர்களுக்காக அவர்களால் உருவாக்க பெற்ற அரசியல் கட்சியாக இருக்கிற பிஜேபி ஆட்சிக்கு வந்ததும் அவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றிவிட்டது. அவர்களுக்கும் இடஒதுக்கீடு. அதுதான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற பெயரில், பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர் என்கிற பெயரில் முன்னேறிய சமூக பிரிவினருக்கு என்று உருவாக்கப்பட்டிருக்கிற இடஒதுக்கீடு 10 விழுக்காடு. நேரடியாக அவர்கள் அப்படி சொல்லவில்லை. இந்த இடஒதுக்கீடு எஃப்சிக்கானது என்று அவர்கள் சொல்லவில்லை. அப்படி சொல்ல முடியாது. சோசியல் ஜஸ்டிஸ் அதற்கு இடம் தராது. ஆகவேதான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பிரிவினர் என்ற பெயரில் 10 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் கொண்டு வந்து விட்டார்கள். எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கான இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் கிடையாது. எஸ்சி எஸ்டிக்கு கான்ஸ்டிடியூஷன்லயே இருக்கு, ஓபிசிக்கு சட்டம் கிடையாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இருந்த காலத்திலேயே எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீடு கான்ஸ்டிடியூஷனல் ரைட் என்ற அடிப்படையிலே உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது. எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட், இந்த ரெண்டிலையும். இன்றைக்கு அவர்கள் இடபிள்யூஎஸ் என்கிற பெயரிலே இடஒதுக்கீட்டை கொண்டு வந்திருக்கிறார்கள்.
அது அடிப்படையில் சமூக நீதி கோட்பாட்டுக்கு எதிரானது. ஏனென்றால் பொருளாதாரம் என்பது சமூக நீதியில் ஒரு அளவுகோலாக இருக்க முடியாது. அது ஒரு ஸ்கேல் கிடையாது. அப்படி வைக்க கூடாது. அப்படி வைத்தால் அதற்கு பெயர் சமூக நீதியாக இருக்க முடியாது. இது பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பிரதமராக இருந்த காலத்திலேயே புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற இன்டலெக்சுவல்ஸ், ஜாம்பவான்கள், அறிவுத்தளத்திலே மாபெரும் ஆளுமைகளாக விளங்கியவர்கள் விரிவாக விவாதம் நடத்திய பிறகு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒன்றுதான் பொருளாதாரம் என்பது ஒரு அளவுகோலாக ஏற்றுக்கொள்ள முடியாது, கூடாது. பொருளாதாரம் அடிக்கடி மாறக்கூடியதாக இருக்கிறது. இங்கே சமூக தகுதி என்பதுதான் மாற முடியாத அளவுக்கு நிலைப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. அதற்கு பல உதாரணங்களை நாம் சொல்ல முடியும். ராம்நாத் கோவிந்த் இந்தியாவின் முதல் குடிமகனாக பொறுப்பேற்றாலும் கூட, அந்த உயர்ந்த பதவியில் அமர்ந்திருந்தாலும் கூட, அவர் ஒரு கோவிலில் வழிபாடு செய்வதற்கு போன போது அவரை வாசலிலேயே நிறுத்திவிட்டார்கள். பதவியால் உயர்ந்தாலும் பொருளாதாரத்தால் உயர்ந்தாலும் சமூகத்தால் அவர் ஒரு தலித். இந்தியாவின் துணை பிரதமர் என்கிற இடத்திற்கு போனவர். வேறு எவருக்கும் அந்த வாய்ப்பு கிட்டவில்லை. அந்த இடத்தை தொட்டவர் பாபு ஜெகஜீவன் ராம். அவர் 3 படைகளுக்கும் தலைவர் என்கிற இடத்திலே ராணுவத்துறை அமைச்சராகவும் இருந்தார். ராணுவத்துறைக்கு, டிஃபென்ஸ் ராணுவத்துறை அமைச்சராக இருந்தார். அப்படிப்பட்ட அவர் ஒருமுறை உத்தரப்பிரதேசத்திலே சம்பூர்ணானந்தா என்பவருடைய சிலையை திறந்து வைத்துவிட்டு போனதும் அந்த சிலையில் கங்கா ஜலத்தை ஊற்றி, கங்கை நீரை ஊற்றி சம்பிரோச்சனம் செய்தார்கள், தீட்டு கழித்தார்கள் என்று அப்போதே பெரும் சர்ச்சை கிளம்பியது. ஏன்? அவர் அவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் கூட அவர் கையால் தொட்டு அந்த சிலையை திறக்கவில்லை, மின்பொத்தானை அமுக்கி திறந்தார். ஆனாலும் அவர் வந்து போனதனால் தீட்டுப்பட்டு விட்டது என்று தீட்டு கழித்தார்கள். ஆகவே பொருளாதாரத்தால் உயர்ந்தாலும், கல்வியால் உயர்ந்தாலும், பதவியால் உயர்ந்தாலும் அவர்கள் சமூகத்தால் மிகவும் இழிநிலையில் இருப்பவர்கள் என்கிற உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த உளவியல் தகர்க்கப்பட வேண்டும். அதுவரையில் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸ், ஓபிசி சமூக பிரிவினருக்கு அதிகார வலிமைப்படுத்தக்கூடிய வாய்ப்பை வழங்க வேண்டும். எம்பவரிங். அந்த வாய்ப்பு தான் கல்வியில் இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு. இதுதான் சமூக நீதி. ஆனால் இதை தகர்ப்பதுதான் மனுநெறியை உயர்த்தி பிடிக்கிற மதவெறியர்களின் ஒரே இலக்கு. சமூக நீதியை வலுப்படுத்த 1000 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே நிலைப்படுத்தப்பட்டிருக்கிற சமூக ஒழுங்கு சீர்குலைகிறது. சோசியல் ஆர்டர், வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட்டிருக்கிற இந்த சமூக கட்டமைப்பு, அக்ரஹாரம் வேறு, ஊர் தெரு வேறு, சேரி வேறு, குப்பம் வேறு, அவரவருக்கு தனித்தனி கோவில், தனித்தனி குளம், தனித்தனி வழிபாட்டு தலம், தனித்தனி சுடுகாடு, தனித்தனியான திருமண முறைகள், தனித்தனியான ஈமச்சடங்கு முறைகள். எங்கே சனாதன தர்மம் இருக்கிறது என்று கேட்கிற மூடர்களுக்கு இதுவெல்லாம் தெரிவதில்லை.
அந்த அற்பர்களுக்கு இதையெல்லாம் அறிய முடியவில்லை. இந்தியா முழுவதும் இதுதான் யதார்த்தமான நிலை. இப்படித்தான் சமூக கட்டமைப்பு இருக்கிறது. வாழிடம், வழிபாட்டு தலம், வாழ்க்கை முறை, ஈமச் சடங்குகள் ஒவ்வொரு சாதிக்கும் தனித்தனியாக இருக்கிறது. ஒவ்வொரு வருணத்திற்கும் தனித்தனியாக இருக்கிறது. இந்து சமூகத்திற்குள்ளே ஒரு சாதி கட்டுகிற தாலி இன்னொரு சாதி கட்டுவதில்லை. தாலியை பார்த்தே சாதியை கண்டுபிடித்து விடலாம். ஒரே சாதிக்குள்ளேயே சாதி தாலியை பார்த்தே அவர்கள் என்ன கோத்திரம் என்பதை கண்டுபிடித்து விடலாம். ஒரே சாதியாகத்தான் இருப்பார்கள், அதிலேயே பல கோத்திரம் இருக்கும். அந்த அடிப்படையில் தாலி கட்டுவார்கள். இதுவெல்லாம் உலகத்தில் எந்த சமூகத்திலும் கிடையாது. இவ்வளவு நுட்பமான பாகுபாடு எந்த சமூகத்திலும் கிடையாது. இவ்வளவு கடுமையான இடைவெளி என்பது எந்த சமூகத்திலும் கிடையாது. இந்த பாகுபாடுகளை களைந்து சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு சமூக நீதிதான் பாதை, அதுதான் வழி. சமத்துவம் டெல்லியிலே இருக்கிறது என்றால் அந்த டெல்லிக்கு போய் சேர பாதை சமூக நீதி. இதுதான் கோட்பாட்டு அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அப்படிப்பட்ட அந்த சமூக நீதியை முடிந்த வரையில் நீர்த்து போகச் செய்வது என்பதுதான் சங் பரிவார் கும்பலின் நோக்கம். சங் பரிவார் உங்களுக்கு தெரியும், பல முறை நாம் பேசியிருக்கிறோம். சங் என்றால் சங்கம், பரிவார் என்றால் குடும்பம். RSS என்கிற சங்கத்தை சார்ந்த குடும்ப அமைப்புகள், அதுதான் சங் பரிவார். பல அமைப்புகள் இருக்கின்றன, வெவ்வேறு பெயர்களில் இருக்கின்றன, அரசியல் கட்சிகளாகவும் இருக்கின்றன. அதுதான் பிஜேபி. பிஜேபி என்பது சங் பரிவார்களுள் ஒரு அரசியல் பிரிவு, RSS அரசியல் பிரிவு. தோழர்களே, இந்த சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஒரு கொள்கையில் அவர்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். என்ன என்றால், நீண்ட காலமாக இந்த மண்ணில் நிலை பெற்றிருந்த சனாதன தர்மத்தை பாதுகாத்தாக வேண்டும். சனாதன தர்மத்தை பாதுகாத்தால்தான் முன்னேறிய சாதி, உயர்ந்த சாதி என்று சொல்லப்படக்கூடிய பார்ப்பனர்களுக்குரிய பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும். இந்த ஒரே ஒரு தர்மம் தான் அவர்களை மிக பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. அவர்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பை ஏற்படுத்த முடியாத ஒரு அரணாக இருப்பது சனாதன தர்மம் தான். ஒரு ஊரிலே 300 குடும்பங்கள் இருந்தாலும் மொத்தம் 1000 குடும்பத்திலே 500 குடும்பங்கள் இருந்தாலும், அல்லது 1000 குடும்பங்களிலே 600 குடும்பங்கள் இருந்தாலும் அந்த ஊருக்குள்ளே புகுந்து அடிக்கிற சாதி வெறியாட்டத்தை நாம் பார்க்கிறோம். மரக்காணம் அருகே நடுக்குப்பம் என்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தை சார்ந்த தலித் இளைஞர்கள் அங்குள்ள கோவிலில் நுழைய வேண்டும் என்று உரிமை கோரியிருக்கிறார்கள். அதற்காக அந்த கிராமத்தை சார்ந்த சாதியவாதிகள், சாதி வெறியர்கள் அண்மையிலே ரோட்டோரத்திலே, சாலையோரத்திலே நின்று கொண்டிருந்த 5-6 தலித் இளைஞர்கள் மீது வேண்டுமென்றே வந்து வம்பிழுத்து இழிவாக பேசி காரை விட்டு ஏற்றி இருக்கிறார்கள். தடுமாறி கீழே விழுந்த நிலையிலும் ரிவர்ஸ் எடுத்து வந்து ஏற்றிருக்கிறார்கள். கால்களிலே, இடுப்பிலே. பலர் காயமுற்று மருத்துவமனையில் இருக்கிறார்கள். அந்த ஊரில் ஏறத்தாழ 500-600 குடும்பங்கள் தலித்துகள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் 20% மக்கள் தொகை கொண்ட சமூகமாக தலித் சமூகம் இருக்கிறது. ஆனாலும் அவர்களை வீடு தேடி போய் தாக்குவது, ஊருக்குள் புகுந்து தாக்குவது, சம்பந்தமில்லாதவர்களை தாக்குவது, இந்த உளவியல் தான் ஆச்சரியமாக இருக்கிறது. வம்பு இழுக்கிறவன இவன் சண்டை போட்டான், அல்லது என்ன வந்து இழிவா பேசினான், அல்லது வேற ஏதாவது தப்பு செஞ்சிட்டான், அதனால அவன் அடிச்சான், அது பிரச்சனை இல்லை.
அதுக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் வீடுகளிலே இருப்பார்கள், கடனிகளிலே இருப்பார்கள். தலித்துகள் என்பதற்காகவே தாக்கப்படுவார்கள், கொல்லப்படுவார்கள். சென்னகரம்பட்டியிலே குத்தகை நிலம் குத்தகை விட்ட போது அந்த குத்தகை ஏலம் எடுப்பதிலே பங்கேற்றவர்கள் வேறு, ஆனால் கொல்லப்பட்டவர்கள் எங்கோ கட்டிட வேலைக்கு போய்விட்டு வந்தவர்கள். அவனுக்கு என்ன நடந்தது ஊர்லே தெரியாது. அவன் ஷெட்யூல் காஸ்ட் என்பதற்காகவே கொல்லப்பட்டான். இந்த கேவலமான உளவியல் உலகத்தில் எங்குமே கிடையாது. அப்பாவிகளை கொள்ளுகிற அருவருப்பான ஒரு உளவியல் தான் சாதி உளவியல். பேருந்திலோ கல்லூரியிலோ அல்லது வேலை செய்கிற இடத்திலோ 2 பேருக்கு சண்டை வரும். அதிலே ஒருவன் தலித்தாக இருப்பான். அதற்காக அவன் சார்ந்த கிராமத்தையே சூறையாடுகிற ஒரு கேவலம், மனிதநேயம் இல்லாத அநாகரிகம், அதுதான் சாதிய உளவியல். அப்படிப்பட்ட இந்த சமூகத்தில் ஒரே ஒரு பார்ப்பன குடும்பம் இருந்தால் கூட அந்த குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும். அவர்கள் எவ்வளவுதான் உங்களை இழிவுபடுத்தினாலும் கூட, கேவலமாக பேசினாலும் கூட, அபிஷ்டோ அபிஷ்டோ என்று சொன்னால் கூட, தள்ளி நில் என்று சொன்னால் கூட அவன் மீது யாரும் கை வைக்க மாட்டார்கள். இந்த பாதுகாப்பை போலீஸ் தரவில்லை, இந்த பாதுகாப்பை ராணுவம் தரவில்லை, இந்த பாதுகாப்பை சனாதன தர்மம் தருகிறது. அவன் மேல கை வைக்க கூடாது. இந்த பாதுகாப்பை வர்ணாசிரம தர்மம் தருகிறது. இந்தியா முழுவதும் உடல் உழைப்பே வேண்டாம் என்று உறுதி எடுத்துக்கொண்டு தலைமுறை தலைமுறையாக பட்டினி கிடக்காமல் வாழ முடியும் என்று ஒரு சமூகம் இருக்கிறது என்றால் அது பார்ப்பன சமூகம். ஆடு மாடு மேய்க்க தேவையில்லை, விறகு வெட்ட தேவையில்லை, கட்டிட வேலை செய்ய தேவையில்லை, மண்ணை தோண்ட வேண்டிய தேவையில்லை, கல்லு உடைக்க வேண்டிய தேவையில்லை, மரம் வெட்ட வேண்டிய தேவையில்லை, சுமை சுமக்க வேண்டிய தேவையில்லை, ரிக்ஷா ஓட்ட வேண்டிய தேவையில்லை, ஆட்டோ ஓட்ட வேண்டிய தேவையில்லை. ஆனாலும் 3 வேளை பருப்பு நெய்யோடு சாப்பிட முடியும். இந்த பாதுகாப்பை தருவது சனாதன தர்மம். இந்த உத்தரவாதத்தை கொடுப்பது சனாதன தர்மம். ஆகவேதான் சனாதன தர்மம் அழியாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக உருவான ஒரு இயக்கம்தான் ஆர்எஸ்எஸ் என்கிற பிஎஸ்எஸ். பிஎஸ்எஸ் என்றால் பிராமின் சுயசேவக் சங். அவங்க அதை ராஷ்டிரிய சுயசேவக் சங் என்கிறார்கள். ராஷ்டிரியம் என்றால் தேசிய என்று பொருள். ராஷ்டிரிய சுயசேவக் என்றால் தன்னார்வ தொண்டு. தேசிய தன்னார்வ தொண்டு பேரவை அல்லது சங்கம், அதாவது தமிழ் படுத்தினா தேசிய தன்னார்வ தொண்டர்களின் சங்கம். ஒரு காலத்தில் சங்கம்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சங்கம் என்றால் தமிழ் சங்கத்தை தான் குறிக்கும். சங்க தமிழ் என்றால் தமிழ் சங்கத்தை குறிக்கிற சங்க காலத்தை குறிக்கும். இந்தியா முழுவதும் ஒரு காலத்திலே சங்கம் என்றால் பௌத்த சங்கத்தை தான் குறிக்கும். பௌத்தத்திற்கு அந்த பௌத்த அமைப்புக்கு பெயரே சங்கம். சங்கம் என்றால் அது பௌத்த அமைப்பு என்று பொருள். பாலி மொழியிலே சங். இன்றைக்கு சங்கம் என்றால் ஆர்எஸ்எஸ் என்றாகிவிட்டது. சங் பரிவார் என்றால் ஆர்எஸ்எஸ் குடும்ப அமைப்புகள் என்றாகிவிட்டது. அந்த ஆர்எஸ்எஸ் என்பது வேறொன்றுமில்லை, பிஎஸ்எஸ் தான். அது பிராமணர்களால் உருவாக்கப்பட்ட சங்கம், பிராமணர்களுக்காக உருவாக்கப்பட்ட சங்கம், பிராமணர்களே தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய சங்கம். ஆனால் அதில் பிராமணர் அல்லாதவர்களும் இந்து என்கிற பெயரில் அரவணைக்கப்படுகிறார்கள். அப்படித்தான் மோடி, அமித்ஷா போன்றவர்கள் அந்த வலைக்குள்ளே போய் சிக்கி கிடக்கிறார்கள். கௌதம புத்தர் காலத்திலிருந்து இந்த சனாதன தர்மத்தை எதிர்த்து போராடுகிற கருத்தியல் யுத்தம் நடந்திருக்கிறது. புத்தரே மதவாதி அல்ல, மத குரு அல்ல. நபிகள் நாயகம் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்.
இயேசு பெருமான் கடவுள் நம்பிக்கை உள்ளவர். கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இந்த மண்ணிலே மக்களுக்கு போதனை சொன்னவர் மகான் புத்தர். மகான்னா பெரியவாள்னு அர்த்தம், பெரியார்னு அர்த்தம். பெரியார் என்கிற தமிழ் சொல் தான் மகாத்மா என்கிற வடமொழி சொல். மகாத்மா என்று காந்தி சொல்றமே அதுக்கு தமிழ் படுத்தினா பெரியார்னு அர்த்தம். பெரியாள் பெருமாள், அதான் மகாத்மா. பெரிய ஆள், மகான்னா பெரிய, ஆத்மான்னா ஆள் நபர். பெரிய ஆள் பெருமாள், அதுதான் தமிழிலே பெரியார் என்று அழைக்கப்படுகிறது, வடமொழியிலே மகாத்மா. கௌதம புத்தர் ஒரு பெரியார். அவருடைய போதனைகள் தனிநபர் ஒழுக்கத்தையும் சமூக ஒழுக்கத்தையும் தருவதாகத்தான் இருந்தது. ஆனால் அடிப்படையிலே சமத்துவத்திற்கானதாக இருந்தது. சமத்துவத்திற்கானதாக இருக்கிறது என்றால் அடிப்படையிலே சனாதன தர்மத்திற்கு எதிராக உருவான கோட்பாடு. அதனால்தான் வரிந்து கட்டிக்கொண்டு கடுமையாக திட்டமிட்டு 2 மதங்களை, இந்த மண்ணில் தோன்றிய மதங்களை அல்லது வாழ்வியல் நெறியை சொன்ன அமைப்புகளை சிதைத்தார்கள். ஒன்று பௌத்தம், இன்னொன்று சமணம் அல்லது ஜெயினம். சமண மதமும் வழிபாடு கிடையாது, கடவுள் நம்பிக்கை கிடையாது. இன்றைக்கு மகாவீரருக்கு வழிபாடு வந்துவிட்டது, புத்தருக்கு வழிபாடு வந்துவிட்டது. அதனால்தான் எந்த பௌத்தத்தை நாம் பின்பற்றுவது என்கிற குழப்பம் நமக்கு இருக்கிறது. புத்தர் கடவுளை சொல்லவில்லை, வழிபாட்டை சொல்லவில்லை, சடங்கை சொல்லவில்லை, சம்பிரதாயங்களை சொல்லவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலும் உலக நாடுகளிலும் இருக்கிற பௌத்தம் அப்படியே இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய வகையில் சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றுகிறது. பிரச்சனையே அதுதான். திரிபுவாதத்தால் அது திரிந்து கிடக்கிறது. புத்தரே மகாவிஷ்ணுவின் அவதாரம் என்று ஆக்கிவிட்டார்கள். அயோத்தி ராமர் கோவிலில் ராமர், பாலராமர், குழந்தை ராமருக்கு சிலை வடித்திருக்கிறார்கள். அந்த சிலையை சுற்றி இருக்கிற ஆர்ச், அந்த வடிவமைப்பில் மகாவிஷ்ணு எடுத்த 10 அவதாரமும் உள்ளே இருக்கிறது. அதிலே ஒரு அவதார் கௌதம புத்தர். இது திரிபுவாதம். இது புத்தரை கடவுளாக்கி விட்டார்கள். ஒருத்தன் நல்ல அறிவாளியா இருந்தா அவன் நம்மாலாதான் இருப்பான்னு சொல்லுவான், அவன் உரிமை கொண்டாடிடுவான். அதெல்லாம் எப்படிப்பா ஷெட்யூல் காஸ்ட்ல ஒரு ஆள் அப்படி உருவாக்க முடியாதுப்பா, ஏதோ நடந்திருக்கும்பா, கிராஸ் ஆகிருக்கும்பா. அறிவு சொத்து அவனுக்கே உரியது என்று கருதுகிறான். அது அவனுக்கு பேட்டன் ரைட். அந்த டிஎன்ஏ அவனுக்கு மட்டுமே சொந்தம், வேற யாருக்கும் அது கிடைக்காது. இப்ப புத்தர் எப்படி இவ்வளவு பெரிய மகானாக வந்தார்? வேறொன்றும் இல்லை, அவர் சாதாரண மனிதர் இல்லை, மகாவிஷ்ணு தான் அப்படி வந்துட்டார். மகாவிஷ்ணு நம்ம கடவுள், நாம உருவாக்கின கடவுள். ஆக புத்தரும் மகாவிஷ்ணு தான். மகாவிஷ்ணுடைய அவதாரம் நம்மாளா எடுத்துக்கிறான், தன்னுடைய ஆளா எடுத்துக்கிறான். இதுதான் திரிபுவாதம். அப்படிப்பட்ட அந்த சங்பரிவார் கும்பல் இன்றைக்கு RSS இயக்கத்தால் வலிமை பெற்றிருக்கிறார்கள். எந்த இடத்துல போனாலும் அங்க ஒரு RSS காரன் இருக்கிறான். காக்கி சட்டைக்குள்ள RSS, டாக்டர் போட்டிருக்கிற வெள்ளை சட்டைக்குள்ள RSS, நீதிமன்றத்திலே அமர்ந்திருக்கிற கருப்பு கோட்டு போட்டு இருக்கிற நீதிபதிகளுக்குள்ளே RSS. UGC சேர்மன் RSS ஜெகதீஷ் குமார், அந்த ஆள் பேர். JNUல தலைவராக இருந்தவர். அவன் பாருங்க, அவனுடைய புத்தி அங்க போன உடனே ஒரு அதிகாரத்தில், அதே இடத்துல ஒரு அம்பேத்கரைட் இருந்தார், அவர் பேரு தோரட். அவர் JNUல இருந்தவர் தான். அதன் பிறகு UGC சேர்மனா வந்தார். அவர் அப்படி நினைக்கல, இவன் அப்படி நினைக்கிறான். ஜெகதீஷ் குமார் அப்படி நினைக்கிறார். உடனே தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி SC ST OBCக்கு இருக்கிற இந்த வேகன்சிஸ் எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் அந்தந்த வருடத்திலே ஜெனரல் கேட்டகரியில போட்டு, எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை தூக்கி ஜெனரல் கேட்டகரியில போடு. ஜெனரல் கேட்டகரியில போடுனா அன்ரிசர்வ்டு கேட்டகரி. அன்ரிசர்வ்டு கேட்டகரினா பெரும்பாலும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டிஸ். பெரியார் அதுதான் ஒரு வழி கண்டுபிடிச்சார். நாங்க போராடி இடஒதுக்கீடு வாங்கி அதுல 3% 4% தான் நிரப்பப்படுகிறது. ஆனால் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா இருக்கக்கூடிய
பிராமணர் போன்றவர்களுக்கு எஞ்சி இருக்கிற எல்லா இடங்களும் இடஒதுக்கீடு மாதிரி ஆகிவிடுகிறது. எல்லா இடங்களும் அவன் எடுத்துக்கிறான். இப்ப 50% மேல இடஒதுக்கீடு போகக்கூடாது அப்படின்னா இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாம் சேர்ந்து 50% பங்கு போட்டுங்க. மிச்சம் இருக்கிற 50% ஜெனரல் கேட்டகரி. அதுக்கு என்ன பொருள்? பெரியார் பார்வையில அது பூரா எஃப்சி கானது. அவன் போராட்டம் இடத்துல ரிசர்வேஷன் கேட்கல, சட்டமும் இல்ல. ஆனா 50% இடத்தை அவனே எடுத்துக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை இது தருகிறது. அதனால் பெரியார் சொன்னார், மொத்தமா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்து, எவன் எவ்வளவு சதவீதம் இருக்கிறானோ அந்தந்த அளவு எடுத்து அவனுக்கு கொடுத்துரு. 100% ரிசர்வேஷன். எதுக்கு? 20% எஸ்சிக்கு, 20% எம்பிசிக்கு, 30% பிசிக்கு. தமிழ்நாட்டில் 69% ஏன் 100% ஆக்கு. அதுல 3 பேர் தான் பிராமின்னா 3 எடுத்துக்கோ, உனக்கு இல்லைன்னு சொல்லல. மிச்சத்தை அவன் சாதிக்காரனு கொடு. எவ்வளவு பேர் இருக்கானா அவ்வளவு பேருக்கு கொடு. இது பெரியார் சொன்ன வாய்ப்பாடு, பார்முலா. இப்படி எல்லா தளங்களிலும் பார்வர்ட் கம்யூனிட்டிஸ் என்கிற உயர் சாதி வகுப்பை சார்ந்தவர்கள் ஆக்கிரமித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருந்தும், ஆதிக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தும், அவர்களால் இந்த இடஒதுக்கீட்டு நடைமுறையை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, சகித்துக் கொள்ள முடியவில்லை, தாங்கிக் கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் எவ்வளவு பேர் இருக்காங்க? எவ்வளவு பேர் எம்பிசி, எவ்வளவு பேர் ஓபிசி, எவ்வளவு பேர் எஸ்சி எஸ்டி? 70% மேல எஃப்சி இருக்கான். 70% மேல் எஃப்சி. அங்க நீங்க என்ன போராட்டம் நடத்தினாலும் உள்ள போக முடியாது. கொலீஜியம் என்கிற பெயரால் நீதிபதிகளை தேர்வு செய்யக்கூடிய இடத்தை அவர்கள் தம் கைகளிலே வைத்திருக்கிறார்கள். இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தினால் இந்த சமூகத்திலிருந்து ஒருத்தன் மெல்ல மெல்ல வளர்ச்சி அடைந்து யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ராரா வருவான். அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு, முடிவெடுக்கக்கூடிய இடத்திற்கு அவன் வருவான். ஷெட்யூல் டிரைப்ஸ்ல இருந்து ஒருத்தன் வருவான், வைஸ் சான்சலராக வந்து உட்காருவான். கல்லூரி பேராசிரியர்களாக வந்து அமருவார்கள். உயர் நீதிமன்றத்தில் முக்கியமான பொறுப்புகளுக்கு வந்து அமருவார்கள், நீதிபதிகளாக வருவார்கள். அடிஷனல் கவர்மெண்ட் லீடராக வருவார்கள், அட்வொகேட் ஜெனரலாக வருவார்கள், அட்டர்னி ஜெனரலாக வருவார்கள். இந்திய தலைமை வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல், ஸ்டேட் தலைமை வழக்கறிஞர் அட்வொகேட் ஜெனரல். இதிலெல்லாம் உயர் சாதி வகுப்பை சார்ந்தவர்கள் தான் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் முடிவெடுக்கிற இடத்துல. நீ சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் போராடி சட்டம் கொண்டு வருவாய், அந்த சட்டமே செல்லாது என்று சொல்வதற்கு அவன் உச்ச நீதிமன்றத்திலே உட்கார்ந்திருப்பான். இதை கணித்து சொன்னவர் தந்தை பெரியார். நீ எம்பி ஆகி எம்எல்ஏ ஆகி போய் சட்டத்தை கூட உருவாக்கிடுவ, ஆனால் அந்த சட்டமே செல்லாதுன்னு சொல்வதற்கு அவன் உச்ச நீதிமன்றத்திலே நீதிபதியாக உட்காருவான். எவ்வளவு பெரிய அநீதி! அயோத்தி தீர்ப்பு, ராமர் மசூதி இடிப்பு சம்பந்தமான வழக்கு வெளிப்படையாக ஒரு கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பாகத்தான் அந்த தீர்ப்பை எழுதினார்கள். ஊருக்கே தெரியும், உலகுக்கே தெரியும், ஒன்றும் பண்ண முடியவில்லை. இஸ்லாமியர்களாலும் அதை எதிர்க்க முடியவில்லை, ஜனநாயக சக்திகளாலும் விமர்சிக்க முடியவில்லை. அந்த இடத்துல பாபர் மசூதியை இடித்த இடத்துல கீழே இந்து கோவில் இருந்தது என்பதற்கு எந்த சான்றும் இல்லை. பாபர் மசூதியை இடித்தது குற்றம், இதையெல்லாம் 5 நீதிபதிகளும் ஒப்புக்கொள்கிறார்கள். இடித்தவர்கள் மீது தண்டனை இல்லை. மறுபடியும் அந்த இடத்திலே பாபர் மசூதி கட்டலாம் என்று சொல்லவில்லை. இந்த இடத்தில் இந்து கோவில் இருந்ததற்கான சான்று இல்லை என்பதை ஒற்றுக்கொண்டு பாபர் மசூதியை இடித்தது தப்புதான், தவறுதான், குற்றம்தான் என்பதையும் ஒப்புக்கொண்டு, ஆனாலும் இந்த இடத்திலே ராமருக்கு கோவில் கட்டலாம் என்று தீர்ப்பு தருகிறார்கள். இவ்வளவு பெரிய அநீதியை நீதி என்று இங்கே வாசிக்க முடிகிறது, அதை நடைமுறைப்படுத்த முடிகிறது என்றால் எண்ணி பார்க்க வேண்டும். ஆனா சமகாலத்தில்
பக்கத்திலேயே மசூதியும் கட்டலாம், கட்ட வேண்டும் என்று அதற்கும் நிலம் கொடுத்தார்கள். அதான் கட்ட பஞ்சாயத்து தீர்ப்பு. நீ இங்க கட்டிக்க, அவனுக்கு வேற இடம் கொடு. பாபர் மசூதி கட்டுறதுக்கு வேற இடம் கொடு. அந்த இடத்துல பாபர் மசூதி கட்டிக்கிட்டோம். இந்த இடத்துல ராமர் கோயில் கட்டிக்க, சமகாலத்தில் இதை செய்யுங்க, அதுக்கு இந்திய அரசு நிதி ஒதுக்க வேண்டும். இதெல்லாம் தீர்ப்பு. ஆனால் மோடி அரசு என்ன பண்ணியது? பாபர் மசூதி கட்டுவதற்கென்று ஒதுக்கிய இடத்திலே பாபர் மசூதியை கட்டினார்களா? ஆனால் ராமர் கோவிலை கட்டி முடித்து 70 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமித்து விட்டார்கள். அந்த தீர்ப்புல சொன்னது 70 ஏக்கர் கிடையாது, 2.7 ஏக்கர்களே கட்டிடத்தை கட்டிவிட்டார்கள், கோவிலை கட்டிவிட்டார்கள். உத்தரப்பிரதேசத்திலே இன்றைக்கும் குடிசைகளில் வாழும் ஏழை எளிய மக்களின் எண்ணிக்கை மிகப்பெரிய அளவிலே உள்ளது. ஆனால் பல ஆயிரம் கோடியை பாலராமர் கோவில் கட்டுவதற்கு செலவழித்திருக்கிறார்கள். இது குறித்து பேச முடியவில்லை, விவாதிக்க முடியவில்லை. அவர்களின் ஆதிக்கம், அப்படி ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்கள் எல்லா தளங்களிலும் எல்லா துறைகளிலும் முக்கியமான கேந்திரமான இடங்களிலே இருக்கிறார்கள் தோழர்களே. அப்படி ஒரு ஆள்தான் யுஜிசி சேர்மனாக எம் ஜெகதீஷ்குமார் என்கிற நபர். ஏற்கனவே ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தவர். அந்த இடத்தில் வந்து அமர்ந்ததும் இப்படி ஒரு வழிகாட்டுதல், டைரக்ஷன், சர்க்குலர் அனுப்புகிறார். அதை உடனடியாக கண்டித்ததோடு மட்டுமில்லாமல் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பதை பெருமையோடு நாம் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். தோழர் ரவிக்குமார் அவர்கள் இது தொடர்பாக நாடாளுமன்றத்திலே எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு ரிட்டர்ன் ரிப்ளை எழுத்துப்பூர்வமாக பதிலளித்தார்கள். தர்மேந்திர பிரதான் அவர்தான் அந்த துறைக்கான அமைச்சர். அவர் இதுபோல எதுவும் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எதிரான வேலைகள் நடக்கவில்லை, டி ரிசர்வேஷன் என்பது இல்லை என்று பதிலளித்திருக்கிறார். இந்த துண்டறிக்கையை நீங்கள் படித்தால் தெரியும். ஒரு நீண்ட பதில். இடஒதுக்கீடு மத்திய கல்வி நிறுவனங்கள் சட்டம் 2019 வந்த சட்டம். அது மத்திய கல்வி நிறுவனங்கள், சென்ட்ரல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆசிரியர் இடஒதுக்கீட்டுக்கான சட்டம். அந்த இடஒதுக்கீடு செய்யப்பட்ட எந்த ஒரு பணியிடமும் பொது பிரிவுக்கு மாற்றப்படவில்லை. அப்படி எதுவும் ஜெனரல் கேட்டகரி நாங்க மாத்தல, தர்மேந்திர பிரதான் சொல்றாரு. அது மட்டுமின்றி மத்திய பல்கலைக்கழகங்களில் எஸ்சி பிரிவினருக்கு என்று ஒதுக்கப்பட்ட 307 பேராசிரியர் பதவிகளில் 231 இடங்களும், 620 இணை பேராசிரியர் பதவிகளில் 401 இடங்களும், 1357 உதவி பேராசிரியர் பதவிகளில் 276 இடங்களும் நிரப்பப்படாமல் காலியாக உள்ளன. அவர் சொல்றார் எவ்வளவு இடங்கள் காலியா இருக்கு, எவ்வளவு இடங்கள் நாங்கள் நிரப்பி இருக்கிறோம். எஸ்டி பிரிவினருக்கும் அப்படி சொல்றார். அதுல ஐஐடி, அது ஒரு இன்ஸ்டிடியூஷன், சென்ட்ரல் இன்ஸ்டிடியூஷன். ஐஐஎம், இந்த 2 நிறுவனங்களிலும் எவ்வளவு இடங்கள் காலியாக இருக்கின்றன, எவ்வளவு நிரப்பப்பட்டிருக்கின்றன என்பதையெல்லாம் அந்த பதிலிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் பல்கலைக்கழக மானிய குழு, பல்கலைக்கழகங்களை மேம்படுத்துவதற்கும் பல்கலைக்கழகங்களின் கல்வி தரத்தை மேம்படுத்துவதற்கும் ஆசிரியர்கள் உள்ளிட்ட பணியாளர்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் நிதி ஒதுக்கீடு செய்கிற ஒரு தன்னதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பு. அதுதான் யுஜிசி. அதனுடைய சேர்மனாக இருக்கிற ஜெகதீஷ்குமார் இந்த காலி இடங்களை ஜெனரல் கேட்டகரிக்கு போட்டுருங்க. இதனுடைய பொருள் என்ன, நோக்கம் என்ன? ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் ஒரு இடத்திலே வந்து அமர்ந்தால் அவன் என்ன செய்வான்? ஒரு லோக்கல்ல ஒரு இன்ஸ்பெக்டர் ஒருத்தன் வந்து உட்கார்ந்தானா அங்க யாரும் நீங்க ஜெபம் பண்ண முடியாது, பிரேயர் படிக்க முடியாது, இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் இயங்க முடியாது.
அதுக்கு சிஎம் தான் உத்தரவு போடணும்னு கிடையாது, எஸ்பி தான் உத்தரவு போடணும்னு கிடையாது. ஒரு இன்ஸ்பெக்டர் ஆர்எஸ்எஸ் காரனா இருந்தா அங்க கிறிஸ்தவர்களோ முஸ்லிம்களோ சுதந்திரமாக செயல்பட முடியாது. தலித்துகள் அல்லது இசிகே போன்ற அமைப்புகள் சுதந்திரமாக வேலை செய்ய முடியாது. இந்த இடத்துல ஒரு டிசி அல்லது ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒரு ஆர்எஸ்எஸ் கேடராக இருந்தால் நமக்கு நெருக்கடி கொடுத்துருமா, நீ பேனர் வைக்க கூடாது, அனுமதி வாங்கினியா, வைக்க கூடாது, இங்கெல்லாம் கொடி கட்டக்கூடாது, அனுமதி வாங்கினியா, நெருக்கடி கொடுப்பார்கள். எந்த அளவுக்கு அவர்களால் இடையூறு செய்ய முடியுமோ, நெருக்கடி தர முடியுமோ அந்த அளவுக்கு இடையூறுகளை செய்வார்கள். அதிகாரிகளா ஒவ்வொரு புள்ளியில வந்து உட்கார்ந்தாலே அப்படின்னா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அவர்கள் எப்படிப்பட்ட வெறியோடு இருப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் இலக்கு என்னவாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யுஜிசி சேர்மனுக்கு இருக்கிற அந்த மைண்ட் செட், சமூக நீதிக்கு எதிரான அந்த உளவியல், அது ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ் பிஎஸ்எஸ் பிராமண சுயசேவை சங்கத்தின் அஜெண்டா, அதுதான் அவர்களின் செயல் திட்டம். அது ஒரு சான்று. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல ஆர்எஸ்எஸ் உளவியல் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் யுஜிசி சேர்மனின் மனநிலை போல் இருக்கும். சமூக நீதியை அழித்தொழிப்பதுதான் அவர்களின் நோக்கம். மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் இது ஒன்னொன்னா கை வைக்கிறதுக்கு பதிலா ஒட்டுமொத்தமாக கான்ஸ்டிடியூஷனை தூக்கி எறிந்து விடுவார்கள். கான்ஸ்டிடியூஷன் தானே இவ்வளவு வேலைக்கும் காரணம். கான்ஸ்டிடியூஷன் தானே இடஒதுக்கீடு, சமூக நீதி, சமத்துவம் இதையெல்லாம் பேச சொல்லுகிறது, சகோதரத்துவத்தை பேச சொல்லுகிறது, மத சார்பின்மையை பேச சொல்லுகிறது, அரசு மதம் சார்ந்து இயங்கக்கூடாது என்று சொல்லுகிறது, ஒரு அரசுக்கு அரச மதம் வேண்டாம் என்று சொல்லுகிறது. அந்த அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரை மூலம் சொல்லுவது அந்த குரல் யாருடைய குரல் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கரின் குரல். அந்த முகப்புரையிலே ஒலிக்கிற குரல் புரட்சியாளர் அம்பேத்கரின் குரல். தோழர்களே, அதை அழித்தொழிக்க வேண்டும் என்பதுதான் சங் பரிவார்களின் நோக்கம். ஆகவேதான் சமூக நீதிக்கு ஆபத்து. இந்த வழிகாட்டுதல் அல்லது அரசாணை உடனே திரும்ப பெற வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைக்கிறோம், குரல் எழுப்புகிறோம். காங்கிரஸ் மல்லிகார்ஜுன் கார்கே அந்த சேர்மன், யுஜிசி பல்கலைக்கழக மானியக்குழு தலைவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். தோழர் ரவிக்குமார் அவர்களும் இங்கே தன்னுடைய பேச்சின் உச்சமாக ஜெகதீஷ்குமார் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தினார். ஒட்டுமொத்த விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கையாக வைக்கிறோம். சமூக நீதிக்கு எதிரான ஜெகதீஷ்குமார் பதவி விலக வேண்டும். அதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் கோரிக்கை என்பதை சொல்லி, இப்படி சமூக நீதிக்கு எங்கே ஆபத்து வந்தாலும் உடனடியாக போராட வேண்டிய பொறுப்பும் கடமையும் விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிறது. அருமை தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் ஒரு சமூக நீதிக்கான இயக்கம் என்பதால் தான் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற முதன்மையான ஒரு கருப்பொருளை வைத்து வெல்லும் ஜனநாயகம் என்கிற மாநாட்டை நாம் நடத்தி முடித்திருக்கிறோம். இந்திய அளவில் ஒவ்வொரு அம்பேத்கரியவாதியும் தலைவரக்கூடிய வகையிலே, பெருமைப்படக்கூடிய வகையிலே ஒரு மாபெரும் மாநாட்டை நடத்தி முடித்திருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. சாதி பெருமையை சொல்லி நாம் கூட்டத்தை கூட்டவில்லை, மதவெறியை தூண்டி நாம் கூட்டத்தை கூட்டவில்லை, பிற சமூகங்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியலை பேசி நாம் அவர்களை ஒருங்கிணைக்கவில்லை. ராமநாடகத்தை பார்ப்பதை போல, மகாபாரத கதைகளை பார்ப்பதை போல மக்கள் அமைதியாக உட்கார்ந்து ஒரு மாநாட்டில் தலைவர்களின் உரையை கேட்டிருக்கிறார்கள் என்றால், தெருவிலே தரையிலே அமர்ந்து பல்லாயிரக்கணக்கானவர்கள் மாநாட்டு அரங்குக்கு வெளியே வைக்கப்பட்ட எல்இடி திரையின் முன்னால்
மாணவர்களைப் போல அமர்ந்து கருத்தியல் கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் என்றால் அந்த பெருமைக்குரிய ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். தோழர்களே, இந்த சங்பரிவார் கும்பலுக்கு எதிராக அவர்களின் கும்பல் ஆட்சியை தூக்கி எறிவதற்காக போராடுகிற ஒரு மாபெரும் பேரியக்கமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னும் வலிமை பெற வேண்டியிருக்கிறது. தேசிய அளவில் வலிமை பெற வேண்டியிருக்கிறது. இந்த சூழலில் நாம் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் தயாராக வேண்டும். அதற்கு முன்னதாக மாவட்ட செயலாளர்கள் வந்தவர்களும் வராதவர்களும் மோனூல் வழியாக பார்ப்பவர்களுக்கும் சொல்லுகிறேன், மாநாட்டுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி சொல்லி உடனடியாக நீங்கள் சுவரொட்டிகளை அச்சிட்டு ஒட்ட வேண்டும். சமூக வலைத்தளங்களில் நன்றி சொல்ல வேண்டும். அதன் பின்னர் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். உங்கள் எதிர்பார்ப்பு மாவட்ட நிர்வாகத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்பதையும் நான் அறிவேன். என்னை நீங்கள் தொல்லை செய்யாமல் இருந்தால் அதை என்னால் உடனடியாக செய்ய முடியும். மாவட்ட நிர்வாகத்தை உடனடியாக அறிவிக்க வேண்டிய ஒரு நெருக்கடியான நேரத்தில் நாம் நிற்கிறோம். மிகப்பெரிய சவால் நம் முன்னால் இருக்கிறது. நான் ஒவ்வொரு மேடைகளிலும் சொல்லி இருக்கிறேன், எத்தனையோ பேர் அரசியல் களத்தில் இருக்கலாம், புதிதாகவும் வரலாம். ஆனால் விடுதலை சிறுத்தைகளின் களம் என்பது முற்றிலும் வேறானது. அந்த களத்திற்கு நம்மோடு போட்டி போட எவரும் இல்லை, எவரும் வரவும் முடியாது. அதை நாம் தான் செய்தாக வேண்டும், நாம் மட்டுமே செய்தாக வேண்டும். அந்த கொள்கை புரிதலோடு நாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை நிறைவு செய்வோம் என்பதை சொல்லி, இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை என்ற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, அமைப்பாய் திரள்வோம், வெல்லும் ஜனநாயகம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.